இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி யாரையுமே காணும்? அதான்க்கா எனக்கும் புரியல. கொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கே. ஷோ, இவ்ளோ தூரம் வந்து எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. சரி அண்ணே, ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. அது என்ன இங்க யாரையும் காணும்? இப்பதாம்மா கொல்லி போட்டு போனாங்க. கொல்லி யாரு வச்சாங்க? என்னம்மா கேள்வி? அவன் பையன் தான் கொல்லி வச்சான். பையன்னு யார சொல்றீங்க? சேதுபதி ஐயாவுடைய பேரனாமா கொல்லி போட்டு போறாப்ல. ஏய், இப்ப இதுக்கு என்ன சொல்ற? என்ன இப்படி கூட்டிட்டு வந்து அலைச்சல்ல விடுறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? எத்தனை தடவை பட்டாலும் உன்னை நம்பி நான் வரேன் பாரு. என்ன சொல்லணும்? அக்கா, யார் கொல்லி வச்சாங்கன்னு நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. கண்டிப்பா உன் டிரைவர் மாப்பிள்ள தான் கொல்லி வச்சிருப்பான். வண்டி பஞ்சர் ஆனதுனாலதான் உன்கிட்ட என்னால நிரூபிக்க முடியல. ஏய், என் வாயில ஏதாவது வந்துட போகுது. ஏண்டி, உனக்கே இது சலிப்பா தோணல? போதும், இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோ. இதுக்கு மேல நான் அதை நிரூபிக்கிறேன் இதை நிரூபிக்கிறேன்னு எதையாவது சொன்னேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சரி. ஏய், உன்னை நான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. இது பாரு, நடந்தே வந்தது எனக்கு காலெல்லாம் வலிக்குது. வண்டியை முதல்ல பஞ்சர் ஒட்டிட்டு போலாம் வா. அக்கா வா. நீதான் பாட்டியோட பேருனா? சித்தி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உன் பேரை கேட்டப்போ ஆதார் கார்டை காட்டி கார்த்தின் தானே சொன்ன. அதுலயும் சென்னையோட அட்ரஸ் தான் இருந்துச்சு. இப்ப பாட்டியோட பேரும் கார்த்தின் தான் தெரியுது. அப்ப நீ அவங்களோட பேரன் தானே? ராஜா, சித்தியும் மாயாவும் சொன்ன மாதிரி நீதான் பாட்டியோட பேரனா? ஆனா நீ ஏன் வெளியாளு மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு தான் புரியல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடிச்சிட்டு இருக்கேன்னு புரியுது. அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறேன். அத்தை, என்ன மைத்திலி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்ன விஷயம்? அத்தை, அங்க கோவில்ல ஏன் கோவில் என்னாச்சு? கும்பாபிஷேகம் தானே போன, ஏன் திடீர்னு வந்துட்ட? கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சதா இல்லையா? அத்தை, கும்பாபிஷேகத்தை விட அங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்து போச்சு. அப்படியா? என்ன நடந்தது? கோவில்ல கார்த்திக் தம்பிய பார்த்தேன். என்ன மாப்பிள்ளை பாத்தியா? அவர் எங்க அங்க வந்தாரு? அத்தை, அவருக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன மைத்திலி சொல்ற? ஆமா அத்தை, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு? நீங்க யாரு என் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்களோ அந்த ரேவதி தான் பொண்ணு. என்ன மைத்திலி சொல்ற? ரேவதி தான் பொண்ணா? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. நானும் இதை எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. ரேவதி புருஷன் கார்த்திக் தம்பியா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. ரேவதி தான் புருஷனை அறிமுகப்படுத்துறேன்னு கூட்டிட்டு போனப்பதான் கார்த்திக் தம்பி தான் அவளோட புருஷன்னு தெரிஞ்சது. அத பார்த்துட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நம்ம வேண்டிக்கிட்டது வீண் போகல. இப்போ அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. நீ சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மைத்திலி. மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நடக்காம இருக்கேன்னு மனசுக்குள்ள வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது இப்பதான் போயிருக்கு.
மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அதுலயும் ரேவதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மனைவி அமைஞ்சது அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பெரிய பாவி மாப்பிள, பெரிய பாவி. இன்னைக்கு என் தங்கச்சி இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம் மாப்பிள. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள. என்னாலதான் இன்னைக்கு உங்க அம்மாவையே இழந்துட்டு நிக்கிறீங்க. பிரிஞ்சு கிடக்கிற 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காகத்தான் நீங்களே இங்க வந்தீங்க. அதுக்காக எவ்வளவு முயற்சியும் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு விளையா உங்க அம்மாவையே இழந்துட்டு நிக்கிறீங்களே மாப்பிள. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன செய்வீங்க? இல்ல மாப்பிள, ஆரம்பத்துல இருந்தே நான் எல்லாம் தப்பு தப்பா செஞ்சிட்டேன். அன்னைக்கு நான் சாமுண்டி சிறிய கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா குடும்பத்தை விட்டு போயிருக்க மாட்டேன். கூட பிறந்த பொறப்ப கூட பார்க்காம இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு அவளே இல்லாம போயிட்டா. என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல மாப்பிள. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது மாப்பிள, மன்னிப்பே கிடையாது. அம்மா, நீ என்ன மன்னிச்சிருப்ப. இவ்வளவு காலமா உன் கூட இல்லாம குடும்பத்தை விட்டே போயிட்டேன். இவ்வளவு காலமா உனக்கு ஆதரவா இருந்த என் தங்கச்சி அபிராமியும் உன்னை விட்டு போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்னால எல்லாருக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம கையால் ஆகாதவனா இருக்கிற நான் போய் என் தங்கச்சி உயிரோடு இருந்திருக்க கூடாதா? ராசராசா, என்னையா நீ இப்படி எல்லாம் பேசுற? அபிராமி போய் சேர்ந்துட்டா, அதையே என்னால தாங்கிக்க முடியல. நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தானையா ஆசைப்பட்டேன். அதுதான் நடக்கல. நீ நல்லபடியா வாழலையா? நீ உன் குடும்பத்துல ஒத்துமையா இருக்கணையா? மறுபடியும் இன்னொரு இழப்பு இந்த அம்மாவால தாங்க முடியாதியா. இனிமே அப்படி எல்லாம் பேசாதயா, என்னால தாங்க முடியாது. அம்மா போனது உங்க எல்லாரை விட எனக்கு தான் பெரிய இழப்பு. அவங்கள ஒவ்வொரு நிமிஷமே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்காகவே வாழ்ந்தவங்க, மனசு பூரா அவங்க நினப்பு தான் இருக்கு. அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நான் அதை செய்வேன். ஐயா கார்த்தி, நீ செய்வையா? கண்டிப்பா நீ செய்வ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.